வணக்கம் மரங்கொத்தி நண்பர்களே. இன்றைக்கி ஒரு அழகான வீட்டை பற்றி பார்க்க போகலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து டுவர்ட்ஸ் காஞ்சிபுரம் ரோட்டில் இருக்கக்கூடிய திம்மாவரம் அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்கக்கூடிய விஜிஎன் வாட்டர் கார்டன். அங்கே வந்து வீடு வந்து ரீசேலுக்கு வந்திருக்கு. அந்த வீட்டை பற்றி தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நியர்பை பஸ் ஸ்டாண்டும் அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு காலேஜ் ஆகட்டும், ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அந்த ரேடியஸில் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணிடலாம். இந்த வீட்டோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 30x50 ரேஷியோ, அதாவது மொத்தமாக 1500 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் 1060 ஸ்கொயர் ஃபீட் அளவில் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே மாடியில் ஒரு சிங்கிள் ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. அந்த ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 250 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் யூனிட்டு, மேலே வந்து உங்களுக்கு 3 ஃபேஸ் யூனிட்டு. ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் நமக்கு ஃபென்சிங்லாம் கரெக்டாக போட்டு அந்த ஒரு ஆள் நடந்து போகக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகும், ஒரு ஆள் போய் வரக்கூடிய அளவுக்கு. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் உள்ளது. வீட்டோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 இயர்ஸ்குள்ளார தான். இது ஆவரேஜாக 4+ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பெயிண்டிங்லாம் பண்ணி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் வீட்டை வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்சைஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த சின்ன வேஸ்டேஜ் சாமான்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம். இது நல்ல கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நல்ல இடைவெளி விட்டு கட்டியிருக்காங்க. இப்போ இந்த கார் பார்க்கிங் தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளார போனோம்னா ஹால், உங்களுக்கு ஹாலை பார்க்கும்போதே உங்களுக்கு அதோட அந்த டெப்த்து நல்லாவே தெரியும். நல்ல ஒரு ப்ராடான ஹால் இது. இந்த ஹாலை கடந்து உங்களுக்கு நேராக போனீங்கன்னா கிச்சன் போர்ஷன் வரும். கிச்சன் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும். வித் எக்ஸாஸ்ட் ஃபேன் இந்த செட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்ல தேவையான அளவுக்கு செல்ஃப்லாம் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரேக் வைக்கிற மாதிரி ஜாமான்லாம், பழைய ஜாமான் அல்லது வீட்டுக்கு தேவையான ஜாமான் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். இது இல்லாமல் கிச்சன் பக்கத்தில் வந்து கொல்லை பக்கம் டோரை ஓப்பன் பண்ணால் தெரியும், நல்லா காற்றோட்டமாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து வித் நல்லா கிரில் கேட்லாம் போட்டிருக்காங்க. சேஃப்டியை பொறுத்தளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்குறீங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்படியே கிச்சன்லேருந்து நீங்கள் மறுபடியும் உள்ளார வரோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்கும். ஒன்று வந்து நான் மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து நான் மாஸ்டர் பெட்ரூம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறது. ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. வுட் எல்லாமே நல்ல தரமானதாக இருக்குது. இந்த இதுலேருந்து வெளில வந்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து இந்தியன் ஃபார்மேட் படி டாய்லெட் இருக்கும். உங்களுக்கு மேலே ஹீட்டரில் வாட்டர் ஹீட்டர்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால்லே ஒரு செல்ஃப் ரேக் ஏதாவது பார்த்திங்கன்னா இருக்கும். இதுதான் மாஸ்டர் பெட்ரூமோட அமைப்பு. ஹேங்கரிங் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இதில் நிறையவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் வந்து புதுசாக எதுவும் கை வச்சு மாற்றுற அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க் எதுவும் இருக்காது. ஸோ ஃபர்னிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நல்ல குவாலிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் மெத்தடில் உங்களுக்கு உள்ளார இருக்கும். இதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும். வித் இன்சைடில் பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நுணுக்கமாக பண்ணி நல்லாயிருக்கு இந்த வீட்டோட அமைப்பு. ஸோ லிங்க்கில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ மாடிப்படியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வந்து ஒரே ஒரு சிங்கிள் ரூம் வித்து அட்டாச்சு லெட்டின் பாத்ரூமோடு இருக்கும். அந்த பாத்ரூம் வந்து இந்தியன் ஸ்டைல் பாத்ரூம் அது உங்களுக்கு. ஸோ பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளோட அமைப்பெலாம் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அதுவும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஹைவே வந்து 4 வேவாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துலேருந்து நியர்பை வெரி க்ளோஸ், உங்களுக்கு ஒரு மீட்ரு கணக்கில் தான் வரும். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெஞ்சு தண்ணி தேங்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிங்கனாலே தெரியும் உங்களுக்கு நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படலனாலும் உங்களுக்கு தேவைப்படுற நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் அண்ட் லைக்கில் தான் வந்து சேனல் ரன் ஆகிட்டு இருக்குது. மரங்கொத்தி சேனலுக்காக பாலாஜி, நன்றி.